தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், 7 மணி நேரமாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளது? கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது நிச்சயமாக நம்ம அந்த தகவலை பார்ப்போம். அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. இதனால் இந்த கோயில் வந்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோயில் வந்து சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் வழங்கி வருகிறது. இதனால் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதாவது திருவிழா காலங்கள் மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலே பக்தர்கள் எண்ணிக்கை வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில இன்று சுதந்திர தினம் மற்றும் அடுத்து 2 விடுமுறை நாட்கள், அதாவது தொடர் விடுமுறை நாட்கள் இருக்கிறது. மேலும் நேற்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில வந்து இன்று கோவில் நடை வந்து அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வந்து வழக்கம் போல தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர் விடுமுறை காரணமாக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை வந்து நேற்று மாலை முதலிருந்தே கோவிலில் குவிய தொடங்கினர். இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் வந்து கோவில் வந்து ஸ்தம்பித்தது. மேலும் கோவில் புனிதமாக கருதக்கூடிய கோவில் கடல் மற்றும் நாளிக்கிணறு தீர்த்தத்தில் வந்து பக்தர்கள் அதிகாலை முதலேயே புனித நீராடி 5 மணிக்கு நட திறக்கப்பட்டாலும் பக்தர்கள் 3 மணி முதலேயே தரிசன வரிசையில் காத்திருந்தார்கள். மேலும் தரிசன வரிசையில் காத்திருந்திருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து சுமார் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தார்கள். மேலும் பக்தர்களுக்காண்டி முதியோர்கள் வரிசையினாலும் சரி, பொது தரிசனம், கட்டண தரிசனம் என்ற 3 தரிசனங்கள் இருந்த போதிலும் எல்லா தரிசன வரிசையிலுமே பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து காணப்பட்டதால் வந்து சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக வந்து பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்தார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலை பொறுத்த மட்டும் வந்து திருவிழா காலங்கள் மட்டுமல்லாமல் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய நிலையில வந்து இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் பக்தர்கள் கூடக்கூடிய நிலைகளில் வந்து அடிப்படை வசதியை நம்ம பார்த்தோமானால் குறைவாகத்தான் உள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வந்து பக்தர்கள் வந்திருந்தாலும் வந்து திருச்செந்தூர் நகரமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போதிய வாகன நிறுத்தமிடம் இல்லாததால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தொடர்ந்து கடந்த சில வருடங்களாகவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு பக்தர்கள் குவிந்து வரக்கூடிய சூழ்நிலையில வந்து மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், கோயில் நிர்வாகம் வந்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கூடுதலாக செய்ய வேண்டும் என்பதே தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதனால் வந்து இதனை ஒரு போர்க்கால அடிப்படையாவது செய்து கொடுக்க வேண்டும் என்பதே பக்தர்களுக்கு கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் வரக்கூடிய பக்தர்கள், ஆன்மீக தளத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் அடிப்படை வசதியை தவிர்ப்பது பெரிய குறைபாடாக இருந்து வருகிறது. கோவில் நிர்வாகம் தரப்பில் தற்போது மெகா திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறதால் பக்தர்கள் அங்கு அதிக அளவில் அங்கு இருப்பதற்கு சில இடையூறுகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பக்தர்கள் நகர்ப்பகுதியை நோக்கி வெளியே வரும்போது அவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பதே தொடர்ந்து பக்தர்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி.